தென்னகத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் கரிகாலனின் படைகளை கண்டதாலோ என்னமோ கார் முகில்கள் கிழக்கு வானில் ஒளிர்ந்து கொண்டிருந்த பௌர்ணமி நிலவினை மறைத்தபடி அதிவேகமாக வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தன. விந்திய மலைச்சரிவில் பெய்த சாரல் மழையினால் காற்றும் குளிர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது. மாளிகை சாளரத்தில் நின்று கொண்டு கீழே வானத்தில் தெரிந்த முழு நிலவை பார்த்தபடி முகத்தில் அரைந்த குளிர் தென்றலை அனுபவித்தபடி மகிழ்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான் பலதேவன். நந்தவனத்தில் பூத்திருந்த மலர்களிலிருந்து வாசனையும் கம் என்று எழுந்து அவனது விழிகளை தானாக மூட வைத்திருந்தன. விழிகளை மூடியபடியே முகத்தில் குளிர்ச்சியுடன் அறைந்த தென்றலை அவன் அனுபவித்தபடி நின்றாலும் சாளரத்தின் தூண்களை இறுக பற்றியிருந்தபடி ஏதோ பெரும் சிந்தனையில் அகப்பட்டிருந்தான். முதுகை காட்டியபடி நின்று கொண்டிருந்த பலதேவனை கண்ட அவனது மனைவி அவளுடன் அவனது முதுகில் சாய்ந்து கொண்டாள். சாய்ந்தவள் அவனை அணைக்கவும் செய்தாள். தனது மனைவியின் கரங்களை எடுத்து தனது கன்னத்தில் வைத்தவன் நிலவு குளிர்ச்சிக்கு ஓமை என்று யார் சொன்னது என வினவினான். சிறிதும் தொடர்பில்லாமல் திடீரென்று அவன் வினவியதை கேட்ட அவனது மனைவி, கதிரவனை வெம்மைக்கும் நிலவினை குளிர்ச்சிக்கும் ஊமைப்படுத்துவதுதானே காலங்காலமாக நடக்கிறது என புன்சிரிப்புடன் பதிலளித்தாள். அவை அனைத்தும் பொய். என்ன பொய்யா என ஆச்சரியத்துடன் வினவியவள், ஏன் பொய் என்று கூறுகிறீர்கள் என வினவியபடி அவனை இன்னும் சற்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். கதிரவன் வெம்மைக்கும் நிலவு குளிர்ச்சிக்கும் தானே ஓமை என தெரிவித்தாய்? ஆம். நான் இல்லை என்கின்றேன். அதுதான் ஏன் என்று வினவினேன். குளிர்ச்சியை அளிக்கக்கூடிய நிலவின் ஒளி இந்த பூ உலகை இப்போது முழுவதும் நிரப்பி இருக்கிறது. ஆனால் உன் அருகாமையினால் எனது உடல் வெம்மையில் அல்லவா இப்போது தவிக்கிறது என அவன் தெரிவித்த போதே அவள் நாணம் கொண்டு அவனது மார்பில் தனது முகத்தை புதைத்து கொண்டாள். அப்போது அவன், அந்த நிலவை விடவும் என்னை அணைத்திருக்கும் உனது தேகம் எனக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது என தெரிவித்தபடியே அவனும் அவளை அணைத்து கொண்டான். வர வர உங்களது பேச்சு மோசமாகிக் கொண்டு வருகிறது. நானா மோசமாக பேசுகிறேன்? ஆமாம். அப்படி என்ன மோசமாக பேசிவிட்டேன்? மனைவியிடம் பேசாமல் வேறு யாரிடம் இதை பற்றி பேசுவதாம்? அவள் எதையும் பதிலுக்கு கூறவில்லை. அவனது தோள்களில் சாய்ந்து கொண்டு நிலவினை நோக்கிக் கொண்டிருந்தாள். எனது உடல் வெம்மையில் காய்கிறது, குளிர்ச்சியுடன் இருக்கும் உன் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே அவனது வாயில் கையை வைத்து அவனது பேச்சினை நிறுத்தியவள், போதும் உங்கள் பேச்சு, எனக்கு காது கூசுகிறது. வர வர உங்களிடம் பேச்சு மட்டும்தான் மிகுந்து கொண்டிருக்கிறது, ஆனால் செயல் தேய்ந்து கொண்டிருக்கிறது என கூறியவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். கடமையை முன்னிட்டு மனைவியை கவனிக்காமல் இருந்தது எனது பிழைதான். தவறவிட்ட பொழுதுகளையும் செய்த பிழைகளையும் இன்றிரவே ஈடு செய்து விடுகிறேன் என தெரிவித்த பலதேவன் அவளுக்கு முத்தமிட்டபடி அவளை தூக்கிக் கொண்டு நடக்கலானான். அப்போது நந்தவனத்தின் மையப் பகுதியிலிருந்து ஆந்தையின் அலறல் சத்தம் எழுந்து அடங்கியது. மீண்டும் அதே அலறல் சத்தம் சற்று நீண்டு எழுந்த பிறகு மீண்டும் அடங்கியது. ஆந்தையின் அலறல் இரண்டாவது முறை எழுந்ததுமே மனைவியை ஆசையுடன் தூக்கிச் சென்று கொண்டிருந்த பலதேவன் அப்படியே நிற்கலானான். அவன் நிற்பதைக் கண்ட அவனது மனைவி, உங்களுக்கு அழைப்பு வந்துவிட்டது போலிருக்கிறதே என கோபத்துடன் வினவினாள். பதில் கூறாமல் அப்படியே நின்றான் பலதேவன். அவனது பிடி வலுவிழந்து கொண்டிருந்தது. அவனது மனைவி இறங்கிக் கொண்டாள். அப்போது அவள் சிரித்தபடியே, இன்றிரவு அனைத்தையும் சரி கட்டி விடுவதாக சொன்னீர்கள் என மீண்டும் அவனது விழிகளில் தனது கோபப் பார்வையை கேலிப் பார்வையாக நிலைநிறுத்திக் கொண்டு வினவினாள். தலைகுனிந்தான் பலதேவன். அவனது தாழ்வாயை பிடித்து உயர்த்தியவள், வீரர்கள் ஒரு நாளும் தலைகுனியக்கூடாது. நீங்கள் பெரும் வீரர். அவந்தியின் படைத்தலைவர் வஜ்ரவாகு வேறு ஊரில் இல்லை. ஏதேனும் முக்கிய காரியமாக இருக்கும். சென்று வாருங்கள். இரவு எவ்வளவு நேரமானாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் என கூறியவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு தனது அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள். அவனது மனைவியை எண்ணி பெருமிதத்துடன் நந்தவனத்தை நோக்கி நடந்தான் பலதேவன். முழு நிலவின் ஒளி பிரகாசமாக இருந்தாலும் அடர்ந்த மரங்களாலும் கொடிகளாலும் முற்றிலும் இருட்டாகவே காணப்பட்டது நந்தவனம். இருட்டாக காணப்பட்டாலும்
பழக்கப்பட்ட நந்தவனமாகையால் எவ்வித சிரமமும் இன்றி நந்தவனத்தின் மையப் பகுதிக்கு வந்து சேர்ந்தவன், என்ன செய்தி என கோபத்துடன் வினவினான். அங்கு காணப்பட்ட புதர் ஒன்றிலிருந்து வெளிப்பட்ட பெண்ணொருத்தி எதுவும் கூறாமல் அமைதியாக அவனுக்கு முன் அடக்கமாக நின்றாள். மீண்டும் அவளிடம் என்ன செய்தி என்ன சற்று சத்தமாகவே கத்தினான். அவனது கோபத்தைக் கண்டவள், தலைவர் முக்கியமான காரியத்தில் ஈடுபட்டிருந்த போது இடையூறு செய்திருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். கொண்டு வந்திருக்கும் செய்தி மிகவும் முக்கியமானது, ஆதலால்தான் என பணிவுடன் தெரிவித்தாள். ஆதலால்தான் என்ன செய்தி என்று வினவுகிறேன். இளவரசர் வஜ்ரவாகு அவந்தியிலிருந்து புறப்படுவதற்கு முன் மூவரை சிறையில் அடைக்கும்படி கட்டளையிட்டுவிட்டு சென்றாரல்லவா? ஆம், அதற்கு இப்போது என்ன? அவர்கள் மூவரும் சிறையில் அடைக்கப்படவில்லை. என்ன கூறுகிறாய் நீ? அவர்கள் அனைவரும் மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காவல் இருந்தவர்களில் நானும் ஒருத்தி. முழுக்க முழுக்க இளவரசியின் நம்பிக்கைக்குரியவர்கள்தான் காவலில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். காவல் காப்பவர்களுக்கும் உள்ளிருப்பவர்கள் யார் என்று தெரியாது. இன்றுதான் மூவர் என்று எனக்கு செய்தி கிடைத்தது. உடனே தங்களை காண வந்துவிட்டேன். குழப்பத்துடன் சிந்தித்தபடியே நின்று கொண்டிருந்தான் பலதேவன். பிறகு, அவர்கள் மூவரும் 10க்கும் மேற்பட்ட காவல் வீரர்களை கொன்றவர்கள் அல்லவா என வினவினார். ஆம். பிறகு எதற்காக அவர்களை தனியாக மாளிகையில் தங்க வைத்திருக்கிறார் இளவரசியார்? தெரியவில்லை. செய்தி அது மட்டுமல்ல. வேறு என்ன? சாதவாகன அரசருக்கும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன உளறுகிறாய் நீ? நான் உளரவில்லை தலைவரே, எனக்கு தெரிந்ததை கூறுகிறேன். அதுவும் சதகர்ணி உடனே அவந்திக்கு வர வேண்டும் என்று புறா மூலம் அவசர செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். மாளிகையில் தங்கியிருக்கும் மூவருக்கும் ராஜகவனிப்பு. பெரும் சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் மூவரையும் நீ பார்த்தாயா? பார்க்கவில்லை. ஆனால் மூவரில் இருவர் தென்னாட்டை சேர்ந்தவர்கள். ஒருவன் யவனன். யவனனா? ஆம். முரண்பாடாக அல்லவா இருக்கிறது? அதுவும் அவன் அடிமை. என்ன அடிமையா? ஆம். அவனது உடலில் அடிமையின் முத்திரையை பார்த்திருக்கிறார்கள். அவ்வடிமையின் தலைவன் உள்ளே இருக்கிறானா? இல்லை. தனக்கு முன் நின்றவளையே பார்த்து கொண்டிருந்தான் பலதேவன். பிறகு எதுவும் மனதிற்கு சரியாக படவில்லை என தெரிவித்தான். அப்புறம் இன்னொரு செய்தி. என்ன இளவரசே? மூவரையும் சாதவாகனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் சதகர்ணி சந்திக்க கூடாது. அவசரத்தில் வருவதால் சதகர்ணி உரிய பாதுகாப்பு இன்றிதான் வருவான். அவனை தீர்த்து கட்டவும் இதுதான் தக்க சந்தர்ப்பம். அவன் மடியும் அதே நேரத்தில் நமது இளவரசர் வஜ்ரபாகு அவந்தி அரியணையில் ஏற வேண்டும். ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன் நான். அதே நேரம் இங்கு இருப்பவர்களை நீங்கள் தீர்த்து கட்டிவிடுங்கள். அந்த பணியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ கிளம்பு. தங்களது உத்தரவு தலைவரே. நமக்கு கிடைத்திருக்கும் அரிய சந்தர்ப்பம் இது. இதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது தலைவரே. ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. உறுதி செய்த பிறகு அதை நான் தெரிவிக்கிறேன். இப்போது நான் விடை பெறுகிறேன் என கூறியவள் அங்கிருந்து செல்லலானாள். அப்போது பலதேவன், உன் சந்தேகம் என்ன என வினவினான். அவர்கள் மூவரும் தென்னவர்கள். அவர்களை இளவரசி சந்தித்த அதே நேரம் சதகர்ணிக்கும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் அவர்கள் மூவரும் மிகவும் முக்கியமானவர்கள் என்கிறாயா? அதேதான். இந்த நிலையை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் கொல்லப்பட்டால் நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில் குழப்பம் ஏற்படும். அக்குழப்பத்தை நாம் நமது இளவரசர் வஜ்ரபாகுவிற்கு சாதகமாக்கிக் கொள்வோம். இந்த யோசனையும் நல்லதுதான். நான் இன்றே அவர்கள் மூவரையும் சந்திக்கிறேன். அவர்கள் எந்த மாளிகையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நதிக்கரை மாளிகையில்தான். என்ன, நதிக்கரை மாளிகையிலா என சிரித்தபடி வினவினான் பலதேவன். ஆம். அப்படியெனில் நீ கவலைப்பட வேண்டாம். அவர்கள் மூவரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். வேலை வெகு சுலபம். நல்லது என கூறியவள் அங்கிருந்து விடைபெற்றாள். அப்போது இன்னும் 2 திங்களுக்கும் குறைவான காலம்தான் இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார்தானே என அவளிடம் வினவினான். அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டேன். குறிப்பிட்ட காலத்திற்குள் அனைவரும் வந்து சேர்ந்து விடுவார்கள். திட்டமிட்டபடி அனைத்தும் அரங்கேறும் என தெரிவித்தவள் அங்கிருந்து விரைந்து சென்று புதர் ஒன்றில் மறைந்தாள். தனது மனைவி காத்திருப்பதையும் மறந்த பலதேவன் பலவித எண்ணத்துடன் நதிக்கரை மாளிகையை நோக்கி செல்லலானான். நதிக்கரையை நோக்கி சென்ற பலதேவனை அந்த நந்தவனத்தின் மற்றொரு கோடியிலிருந்து ஓர் உருவம் புறப்பட்டு
பலதேவன் அறியாத வண்ணம் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அதுவரை அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை நந்தவனத்தின் மையத்தில் காணப்பட்ட குளக்கரை சிற்பத்தில் மறைந்தபடி நின்று கொண்டிருந்த இளவரசி அவந்திகா அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நின்றாள். ஆனால் அதே நேரம் நதிக்கரை மாளிகையை நோக்கிச் சென்ற பலதேவனை இன்னொரு உருவம் ஒன்று பின்தொடர்வதையும் அவள் கவனித்திருந்தாள். அதை பெரிதுபடுத்தாத அவந்திகா, இன்னும் 2 திங்கள்தானா? எதற்கு திட்டமிடுகிறார்கள் அவர்கள் என சிந்தித்தபடியே அங்கிருந்து நகர்ந்தாள். நதிக்கரை மாளிகையை நோக்கிச் சென்ற பலதேவனை பின்தொடர்ந்த உருவம் கார்த்திகாவினுடையதுதான் என்பதை அறிந்த அவந்திகா மேற்கொண்டு பலதேவனை பின்தொடராமல் தனது மாளிகையை நோக்கி நடக்கலானாள். அதே நேரம் மூவரையும் சந்திக்கச் செல்லும் பலதேவனின் எண்ணமும் ஈடேறாது என்பதும் அவளுக்கு தெரியும். அதற்கு காரணம், நதிக்கரை மாளிகையில் மூவரையும் சிறை வைத்ததை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி தனது பார்வையிலேயே தனது மாளிகைக்கு அருகில் இருக்கும் மாளிகையில் தங்க வைத்து வேண்டியவற்றை செய்திருந்தாள். காவலற்ற மாளிகை என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் பெரும் காவல் நிறைந்த மாளிகை அது. அதே நேரம் அனைத்து கதவுகளையும் வெளிப்புறத்திலிருந்து அடைத்து அவர்கள் மூவரும் வெளியேற இயலா வண்ணம் மாளிகைக்குள் சிறை செய்திருந்தாள். பலதேவனின் நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளவே அவளுக்கு சந்தேகமான சில வீராங்கனைகளையும் நதிக்கரை மாளிகையில் காவலுக்கு அமர்த்தி அவளே செய்திகளை கசியவிடவும் செய்திருந்தாள். செய்தியை அறிந்து கொண்டு பலதேவனை தேடி வந்த வீராங்கனையை அவளே பின்தொடர்ந்து வந்து அவர்களின் பேச்சினை ஒட்டு கேட்கவும் செய்திருந்தாள். பலதேவனின் திட்டத்தை பற்றி ஓரளவிற்கு அறிந்து கொண்ட அவந்திகா கவலை எதுவும் கொள்ளாமல் நடக்கலானாள். ஆனால் அவளது மனதில் பெரும் குழப்பமும் சிந்தனையும் நிறைந்திருந்தது. அதிலும் அவர்கள் இன்னும் 2 திங்கள் என்று கூறியது அவளுக்கு பெரும் குழப்பத்தை அளித்து பலவித கேள்விகளை எழுப்பியிருந்தது. 2 திங்களில் அவர்களால் எதை சாதிக்க இயலும்? சதகர்ணியை கொலை செய்வது என்பது ஒரு நாளும் நடவாத காரியம். சதகர்ணி பெரும் வீரன். செய்தி அனுப்பப்பட்ட போதே எச்சரிக்கையையும் சேர்த்தே அனுப்பியிருக்கிறேன். சதகர்ணி அவந்தி வந்த பிறகு அவர்களால் என்ன செய்ய இயலும்? எதற்கு இன்னும் 2 திங்கள் என்று நாள் குறித்திருக்கிறார்கள் என பலவித குழப்பத்துடனே தனது மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அதே நேரம் வணிகர்களைப் போன்று வேடமிட்டிருந்த திருக்கண்ணன், இம்ஹோடெப், கரிகாலன் மூவரையும் தேடிக்கொண்டு வேளக்கார படைத்தலைவன் திவ்யன் அவந்திகாவின் மாளிகைக்கு வந்திருந்தான். காவல் நிறைந்து காணப்பட்ட மாளிகை அது. ஆனாலும் பொழுது மேற்கில் சாய்ந்து 1 நாழிகைக்கும் மேல் கடந்து விட்டதால் ஒரு சிலர் மட்டுமே காவல் காத்து கொண்டு நின்றனர். ஆள் அரவமற்ற அவந்திகாவின் பெரும் மாளிகையில் மூவரையும் தேடியபடியே எச்சரிக்கையுடன் சாளரத்தில் நடந்து கொண்டிருந்தான். அவன் எச்சரிக்கையுடன் எவர் கண்களுக்கும் அகப்படாமல் நடந்து கொண்டிருந்தாலும் நிலவின் ஒளியில் அவனது நிழலானது நீண்டு சுவரிலும் சுவருக்கு கீழேயும் விழுந்து கொண்டிருந்ததை அவன் கவனிக்கவில்லை. காவல் காத்த வீரர்களும் கவனித்திருக்கவில்லை. ஆனால் அவந்திகா கவனித்து விட்டிருந்தாள். அவந்திகா ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வீரர்களிடம் தகவலை தெரிவித்து கட்டளையை பிறப்பிக்கலானாள். வீரர்களும் உடனே திவ்யனை கைது செய்ய மாளிகையில் தேடலானார்கள். மாளிகையின் வாயில் கதவு சத்தமின்றி அடைக்கப்பட்டது. திவ்யன் பெரும் மாளிகையின் விளக்கு ஏற்றப்படாத இருள் நிறைந்த உட்புறச் சாளரத்தில் நடந்து கொண்டிருந்த போது 2 புறமும் வீரர்கள் அவனை சுற்றி வளைத்தார்கள். அத்தனை வீரர்களை திவ்யன் அவ்விடத்தில் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலும் அவனை சுற்றி வளைத்திருந்த வீரர்களை கண்ட போதுதான் மாளிகையில் இத்தனை வீரர்கள் காவல் இருந்திருக்கிறார்கள் என்பதையே அறிந்து கொண்டான். ஈட்டிகளையும் வாட்களையும் உயர்த்திய காவல் வீரர்கள் சரணடைந்து விடு என கூறியபடி 2 புறமும் அவனை நெருங்கினார்கள். தீவர்த்தியை கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டான் காவல் தலைவன். உடனே எரிந்து கொண்டிருக்கும் தீவர்த்தி ஒன்று கொண்டு வரப்பட்டது. தீவர்த்தியை வாங்கி நின்று கொண்டிருந்த திவ்யனின் முகத்தை நோக்கினான் காவல் தலைவன். துணியினால் தனது முகத்தை மறைத்திருந்தான் திவ்யன். அவனது கூர்மையான விழிகள் மட்டுமே இருளில் பளிச்சிட்டன. முகமுடியை நீக்கு என கட்டளையிட்டான். திவ்யன் எதுவும் செய்யாமல் 2 பக்கமும் நின்று கொண்டிருந்த வீரர்களின் நிலை, அவர்களின் கைகள் தாங்கியிருந்த ஆயுதங்கள் என அனைத்தையும் நோக்கினான். முகமுடியை இறக்கி நீ யார் என்று கூறுகிறாயா அல்லது உன் தலையை இழக்கிறாயா என கோபத்துடன் மீண்டும் எச்சரித்தான் காவல் தலைவன். அவன் விடுத்த எச்சரிக்கையை கேட்ட திவ்யன் கையை உயர்த்தினான்.
நோக்கினான். வீரர்கள் அனைவரும் அவன் யார் என்று அறியும் ஆவலில் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கையை உயர்த்தியவன் முகமூடியை நீக்காமல் மறைத்து வைத்திருந்த 2 குறுவாட்களை உருவினான். அவ்வளவுதான். வீரர்கள் அனைவரும் 2 பக்கமும் அவனை நோக்கி பாய்ந்தனர். வீரர்கள் பாயத் துவங்கிய அடுத்த கணமே வீரன் ஒருவனின் கையில் வைத்திருந்த தீவர்த்தியை உதைத்து கீழே தட்டிவிட்டான் திவ்யன். இருள் சூழ்ந்தது அவ்விடத்தில். சிறிது நேரம் அவ்விடத்தில் வாட்களும் ஈட்டிகளும் அதிவேகமாக உராயும் சத்தம் கேட்டது. அதனுடனே வீரர்கள் பலரின் அலறல் சத்தங்களும் எழுந்து அவ்விடத்தை கதிகலக்கத் துவங்கின. அலறல் சத்தங்களை கேட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் வாட்களுடனும் தீவர்த்திகளுடனும் அவ்விடத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்கள் கீழே அடிபட்டு கிடந்த வீரர்களை கண்ட வீராங்கனைகளின் தலைவி, ஒற்றன் எவனோ ஊடுருவி விட்டான், உடனே அவனை தேடி கண்டுபிடியுங்கள் என வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் பெரும் ஆத்திரத்துடன் கட்டளையிட்டாள். மாளிகை பரபரப்பானது. உடனே வீரர்களும் வீராங்கனைகளும் திவ்யனை தேடி 4 திசைகளை நோக்கியும் பிரிந்து செல்லலானார்கள். கீழே அடிபட்டு கிடந்தவர்களை சோதித்த வீராங்கனை ஒருத்தி, யாரும் இறக்கவில்லை, ஆனால் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவித்தாள். அப்போது அம்மாளிகையின் காவல் தலைவி, வாட்களும் ஈட்டிகளும் உராய்ந்த சத்தம் எழுந்தது. ஆனால் இங்கு வீரர்களின் குருதி சிறிது கூட சிந்திருக்கவில்லையே. ஆனால் இவர்கள் அனைவரும் கை மற்றும் கால்களை இழுத்து கொண்டு கிடக்கிறார்களே என வினவினாள். காரணம் தெரியவில்லை. ஒருவேளை நம் இளவரசி இந்த தாக்குதல் யுக்தி பற்றி அறிந்து வைத்திருக்கலாம். வாருங்கள், இளவரசியிடம் தகவல் தெரிவிக்கலாம் என அவ்வீராங்கனை கூறிய அடுத்த கணம் அவர்கள் இருவரும் இளவரசியிடம் செல்லலானார்கள். அங்கு சென்றவர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. முகமூடியணிந்த திவ்யனை வீராங்கனைகள் 4 ஈட்டி முனையில் கைது செய்து இளவரசிக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார்கள். அதை பார்த்த அம்மாளிகையின் காவல் தலைவி, இவனை எப்படி நீங்கள் கைது செய்தீர்கள் என ஆச்சரியத்தில் இளவரசி அவந்திகா நிற்பதையும் மறந்து வினவினாள். அவளது வினவலை கேட்ட அவந்திகா சிரித்தபடியே, நம் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் திறமையை பற்றி நீ அறிய மாட்டாயா? அவந்தியின் காவலர்கள் ஒரு ஒற்றனை கைது செய்ததையா இப்படி ஆச்சரியத்துடன் வினவுகிறாய் என பதிலுக்கு வினவினாள். சற்று முன்னர் இவனால் தாக்கப்பட்டு வலியால் துடித்துக் கொண்டும் கை கால்களை இழுத்தபடியும் கீழே கிடந்த நமது வீரர்களை பார்த்தேன். ஆதலால்தான் இவனை எப்படி கைது செய்திருப்பார்கள் என்று அறியும் ஆவலில்தான் வினவினேன் என அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் தெரிவித்தாள். அவந்திகா அவளுக்கு முன் நின்ற வீரர்களையும் வீராங்கனையையும் நோக்கினாள். அடுத்த கணம் அங்கு நின்ற வீராங்கனை ஒருத்தி, இவனை நமது வீரர்கள் சிலர் வழிமறித்தார்கள். அனைவரையும் தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றான். ஆனால் நாங்கள் மறித்து தாக்கிய போது இவன் தற்காப்பில் கூட ஈடுபடவில்லை. எங்களது தாக்குதலுக்கு பயந்து பணிந்து விட்டான் என பெருமிதத்தில் தெரிவித்தாள். சரி என கூறிய அவந்திகா அந்த அறையில் இருந்து வெளியேறி திவ்யனால் தாக்கப்பட்டு கிடந்த வீரர்களை நோக்கினாள். வீரர்களின் வாட்கள் வெகு தொலைவு கடந்து சென்று விழுந்து கிடந்ததையும் வீரர்கள் தாக்கப்பட்டு கிடந்த விதத்தையும் பார்த்தவள் அவனவர்களுக்கு பயந்து பணிந்து விடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள். பிறகு மீண்டும் தனது அறைக்குள் சென்றவள் திவ்யனை சூழ்ந்து நின்ற காவலர்கள் மற்றும் காவல் வீராங்கனைகளிடம், இந்த ஒற்றனை தவிர அனைவரும் இங்கிருந்து செல்லலாம், நானே இவனை விசாரித்துக் கொள்கிறேன் என கட்டளையிட அனைவரும் திவ்யனை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து செல்லலானார்கள். அந்த விசாலமான அறையில் கைகள் பிணைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த திவ்யனும் அவந்தி இளவரசியும் மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். திவ்யனை நோக்கிய அவந்திகா, நீ யார் என்று வினவினாள். திவ்யன் எந்த பதிலையும் கூறாமல் அவளை நோக்கினான். இடையில் ஒரு கையையும் ஒரு காலை முன்னே வைத்து மற்றொரு காலை சற்றே நொடித்தபடி ஒய்யாரமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் நின்ற தோரணை அவளது வளைவு நெளிவுகள் மற்றும் உடலின் சௌந்தரியங்களின் பரிமாணத்தை கச்சிதமாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அதை கண்டவுடனேயே திவ்யனுக்கு ஆற்றங்கரின் நினைவு வர நீண்ட பெருமூச்சு ஒன்றை விடலானான். அந்த அறையில் ஏற்றியிருந்த விளக்குகளிலிருந்து வெளிப்பட்ட செங்கதிர்கள் மற்றும் வெளிப்புறத்திலிருந்து அறைக்குள் நுழைந்த நிலவின் வெண்கதிர்கள் ஆகியவை அவள் மீது விழுந்து விளக்கின் செங்கதிர்களால் நிலவின் வெண்கதிர்கள் செதுக்கிய சிற்பமாக அவளை வடித்திருந்தன. கதிரவனின் கிரணங்களை நிலவு பிரதிபலித்து ஒளிர்ந்து கொண்டிருப்பதை போன்று அவளது பிறை நுதலும்
நிலவின் ஒளியை பிரதிபலித்து அழகு வீசிக் கொண்டிருந்தது. நுதலுக்கு கீழே அடர்ந்த புருவத்தில் எதிரில் நிற்கும் மான் மகனின் உயிரையும் உணர்வையும் ஒரு சேர சிதைக்கும் வேல் விழிகள் அவளது விழித்திரைக்குள் இருந்தபடி அதே நேரம் விழிகளில் ஏளனத்தின் சாயலுடன் திவ்யனையே நோக்கிக் கொண்டிருந்தன. திவ்யனும் அவளது விழிகளில் இருந்து தனது பார்வையை விலக்காமல் அவளது விழிகளிலேயே தனது பார்வையையும் நிலைக்க விட்டான். ஒரே நேரத்தில் திவ்யனின் வாள் விழிகளும் அவந்திகாவின் வேல் விழிகளும் ஒன்றை ஒன்று நோக்கிக் கொண்டிருந்தன. பிறகு பார்வையை கீழே இறக்கினான். அவளது சிவந்த அதரத்திற்கு மேலே அழகாக அளவாக காணப்பட்ட அவளது நாசி சிவந்து சற்றே வெளிரிப்போய் காணப்பட்ட அவளது கன்னம், மரகதக்கல் பதித்த குண்டலங்கள் அவளது காதில் தொங்கிக் கொண்டிருக்க அவளது அடர்ந்த கருங்குழல்கள் அவளது தோளிலும் முதுகிலும் கிடந்தன. வழுவழுப்பான சிவந்த அவளது கழுத்து அதற்கு கீழே பட்டுக்கச்சை மறைக்க முயன்றும் விம்மியபடி புடைத்து காணப்பட்ட அவளது யவன சௌந்தரியங்கள். அவன் அவளை நோக்க நோக்க அவனுக்கு ஆற்றங்கரை நினைவு தோன்றி அவனை கிறங்கடிக்க அதற்கு மேல் அவளது அழகை பற்றி ஆராய்வதை நிறுத்திய திவ்யன் அவளது விழிகளில் மீண்டும் தனது பார்வையை நிலைநிறுத்தினான். ஆடையை விட்டு எழ வீறு கொண்டிருக்கும் அவளது வனப்பினை கண்டு திவ்யன் சொக்கி நின்று கொண்டிருக்கையில், நீ எதற்காக என் காவல் வீராங்கனைகளிடம் சண்டையிடாமல் சரணடைந்தாய் என வினவியபடி 2 அடி முன்னே வைத்தாள். அவள் பேசிய போது அவளது இதழ்கள் இரண்டும் அசைந்து அவனது கவனத்தை சிதைக்கத் துவங்கின. அவளது அழகில் பாதி மயங்கியும் பாதி தெளிந்தவனாக நின்ற திவ்யன், உன் காவல் வீராங்கனைகள் மிகவும் திறமைசாலிகள். உன்னுடைய காவல் வீரர்களால் இயலாததை அவர்கள் சாதித்து விட்டார்கள் என மட்டும் தெரிவித்தான். பொய் கூறாதே, உன்னால் தாக்கப்பட்ட வீரர்களை கண்டேன். உயிரை எடுக்காமல் அவர்களின் ஆயுதத்தை மட்டும் பறித்திருக்கிறாய். அதை பார்த்தவுடனேயே உன் திறமையை அறிந்து கொண்டேன். நான் எதற்காக அவர்களிடம் நீ சண்டையிடவில்லை? சிறிது நேரம் அமைதியாக நின்ற திவ்யன் பிறகு தனது ஏளன பார்வையை அவள் மீது செலுத்தியபடி, பெண்களை நோக்கி எனது வாளினை இதுவரை நான் உயர்த்தியதில்லை என தெரிவித்தான். இது கோழைத்தனத்தின் அடையாளம். எது? பெண்களிடம் சண்டையிடுவதில்லை என்று கூறுவது. அவளுக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் விழிகளை மட்டும் உயர்த்தினான். உன்னை நான் நதிக்கரை மாளிகையில் அல்லவா எதிர்பார்த்தேன். ஆனால் நீ எனது மாளிகையிலேயே சிக்கிக் கொண்டாய். நதிக்கரை மாளிகையிலா? ஆம். அங்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? நீ தேடி வந்தவர்கள் அங்குதானே இருக்கிறார்கள். நான் தேடி வந்திருக்கிறேனா? ஆம். யாரை? நதிக்கரையில் நாங்கள் சிறை செய்த மூவரை அங்குதானே சிறை வைத்திருக்கிறோம். நீ அவர்களைத்தானே தேடி வந்திருக்கிறாய். அவர்கள் யார்? நான் எதற்காக அவர்களை தேடி வர வேண்டும்? அவர்களை நீங்கள் எதற்காக சிறை செய்திருக்கிறீர்கள்? இளவரசி சிறிது நேரம் அவனையே கோபத்துடன் நோக்கினாள். பிறகு, நீ என் தமையன் வஜ்ரபாகுவின் ஒற்றன்தானே. உனது முதுகில் காணப்பட்ட கூன், முகத்தில் காணப்பட்ட தாடி அனைத்தும் இப்போது எங்கு சென்றன? ஏன் உனது முகத்தை மறைத்திருக்கிறாய்? முகத்தை காட்டக்கூட திராணி இல்லாத நீ அவந்தி இளவரசியின் மாளிகைக்குள் எப்படி நுழைய துணிந்தாய் என கோபத்தில் வினவினாள். திவ்யன் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாகவே நின்றான். அப்போது அவந்திகா, உனக்கொரு வாய்ப்பு அளிக்கிறேன் என அவனது விழிகளில் தனது மந்தகாச பார்வையை பதிக்க விட்டபடி தெரிவித்தாள். என்ன வாய்ப்பு? நீ யார்? எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? உனக்கும் அவந்தியின் காவல் தலைவர் பலதேவனுக்கும் என்ன தொடர்பு? அவர்களின் திட்டம் என்ன? அவர்கள் 2 திங்கள் என்று எதற்காக நாள் குறித்திருக்கிறார்கள் என்பதை கூறிவிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கேள். உன்னை விடுவித்து விடுகிறேன். அவள் கூறியதை கேட்ட திவ்யன், மன்னிப்பா என சிரித்தபடி வினவினான். ஆம். மண்டியிடவும் வேண்டுமா? நீ அளிக்கும் மன்னிப்பை நான் நிராகரிக்கும் பட்சத்தில் அவனது அந்த திமிர் பேச்சினை எதிர்பார்க்காத அவந்திகா, என்னிடம் இப்படி பலர் திமிருடன் பேசி என் வாளுக்கு இரையாகி இருக்கிறார்கள் என எச்சரித்தாள். கேள்விப்பட்டிருக்கிறேன், அவந்தியில் யாராலும் இழுத்த முடியாதவள் அவந்தி இளவரசி என்று. அப்பேற்பட்ட இளவரசியை நேரில் காண வேண்டும் என்று தோன்றியது. ஆதலால் தான் வந்துவிட்டேன். அது மட்டுமா தெரிவித்தார்கள்? வேறு என்ன தெரிவித்தார்கள்? பேரழகி என்றார்கள். கூடவே திமிரும் அதிகம் என்றார்கள். ஆதலால் தான் என் வீராங்கனைகளை எதிர்த்து நீ சண்டை போடவில்லை. ஆமாம், அவர்களிடம் சரணடைந்ததால் தானே பேரழகி அவந்திகாவை என்னால் காண முடிந்தது என சற்றே ஏளனத்துடன் தெரிவித்தான் திவ்யன். அதற்கு மேல் அவன் கூறியதை கேட்க அவந்திகாவுக்கு பொறுமை இல்லை.
தனது வாளினை உரையிலிருந்து உருவியவள் திவ்யனின் கைக்கட்டுகளை வெட்டி விட்டாள். அவளது செய்கையை பார்த்து திகைத்தபடி திவ்யன் நின்றபோது நீண்ட வாள் ஒன்றை திவ்யனை நோக்கி வீசியவள், இந்த வாட்போரில் நீ வென்றால் இங்கிருந்து தாராளமாக வெளியேறலாம் என அவந்திகா கூறிக்கொண்டிருந்த போதே அவளது பேச்சை இடைமறித்த திவ்யன், வெற்றி பெறாவிட்டால் என வினவினான். காலம் முழுக்க நீ எனக்கு அடிமை. தப்பிக்க முயன்றால் உனது தலை துண்டிக்கப்படும். அவள் கூறியதை கேட்டு சிரித்த திவ்யன், வெற்றி பெற்றால் விடுதலை, தோற்றால் அடிமை, அதுவும் தங்களுக்கு. யாருக்கு கிடைக்கும் இந்த அரிய பாக்கியம்? இரண்டிற்கும் நான் தயார் என சிரித்தபடி கூறியவன் சமருக்கு தயாரானான். அவந்திகா வாளினை முன்னோக்கி நீட்டினாள். அவளது வாள் அதிர்ந்து கொண்டிருந்தது. அதையும் கவனித்த திவ்யன் அவளது விழிகளை நோக்கினான். அது தீர்க்கமாக திவ்யனின் விழிகளையே நோக்கிக் கொண்டிருந்தது. இவளது வாள் வீச்சினை சமாளித்தாலும் விழி வீச்சினை சமாளிப்பதுதான் பெருங்கடினமாக இருக்கப் போகிறது என்று மனதிற்குள் நினைத்தபடி திவ்யனும் அவனிடமிருந்த வாளினை சுழற்றி முன்னோக்கி நீட்டினான். இரண்டு வாளின் முனைகளும் சந்தித்துக் கொண்டன. இருவரது வாள் மற்றும் வேல் விழிகளும் ஒன்றையொன்றி நோக்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று வாளினை பின்னோக்கி இழுத்த அவந்திகா அவள் தோளில் அணிந்திருந்த நீண்ட துணியை அதிவேகமாக கழட்டி அவன் மீது எறிந்தாள். திவ்யனின் வாளின் மீது விழுந்த அத்துணி வாளின் கூர்மையினால் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக கீழே விழுந்தது. அவன் மீது விழுந்த துணியை திவ்யன் பார்த்து கொண்டிருந்த போதே அதிவேகமாக திவ்யனின் கழுத்தை நோக்கி வந்தது அவந்திகாவின் வாள். கன நேரத்தில் சுதாரித்து அவளது வாளினை தொடுத்தான் திவ்யன். அவளுடைய வாளினை அவளிடமிருந்து பிரிக்க வேண்டுமானால் கன நேரம் கூட திவ்யனுக்கு ஆகியிருக்காது. அவளுடன் சிறிது நேரம் விளையாடி பார்க்கலாம் என தோன்ற அவளது தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் தற்காத்தபடி நின்று கொண்டிருந்தான். அவந்திகாவும் அவனை பலவாறு தாக்கி பார்த்தாள். நின்ற இடத்திலிருந்து சிறிது கூட நகராமல் அவளது வாளினை தொடுத்து கொண்டிருந்தான். வாளினால் தாக்கிக் கொண்டிருந்த அவந்திகா திடீரென்று அவன் எதிர்பாராத நேரத்தில் இடையில் வைத்திருந்த இரண்டு குருவாட்களை அடுத்தடுத்து அவனை நோக்கி வீசினாள். எதிர்பாராத நேரத்தில் திவ்யனை நோக்கி பாய்ந்து வந்த குருவாட்களில் ஒன்றை அவனது வாளினால் தடுத்து விட்டிருந்தான். மற்றொன்று அவனது தோளில் பாய்ந்திருந்தது. அவந்திகாவை பார்த்தபடியே அந்த குருவாளை தோளிலிருந்து பிடுங்கி கீழே வீசியவன், போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியை நாடுவது தவறு இளவரசி என கூறியபடியே தனது வாளினை சுழற்றியபடி அவளை நோக்கி ஒரு அடி வைத்தான். அவந்திகாவும் ஒரு அடி முன்னேறி வாளினை திவ்யனை நோக்கி வீசுவதற்குள் திவ்யன் அவளை நோக்கி சரமாரியாக தனது வாளினை சுழற்றினான். திவ்யனின் தாக்குதலை முதலில் வெற்றிகரமாக தடுத்துக் கொண்டிருந்த அவந்திகா நேரம் கடக்க கடக்க அவனது தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினாள். அதற்கு மேலும் சமரை நீட்ட விரும்பாத திவ்யன் அவளது வாளினை நோக்கி ஓங்கி அடித்தான். தனது வாளினை தவறவிட்டாள் அவந்திகா. அவளது கரத்தில் இருந்து விடுபட்ட வாள் வெகு தொலைவில் பறந்து சென்று சுவற்றில் மோதி கீழே விழுந்தது. வாளினை இழந்ததும் தனது தோல்வியை ஒப்புக்கொள்வாள் என்று எண்ணிய திவ்யன் ஏமாற்றமடைந்தான். சுவற்றில் மாட்டி வைத்திருந்த இன்னொரு வாளினை எடுத்தவள் திவ்யனை நோக்கி தனது கோபப்பார்வையை வீசினாள். அவளது செய்கையை கண்ட திவ்யன், ஆயுதத்தை இழந்த நீ உன் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி மீண்டும் ஆயுதத்தை கையில் ஏந்தக்கூடாது என தெரிவித்தான். ஆனால் அவள் எந்த பதிலையும் கூறாமல் திவ்யனை நோக்கி பாய்ந்தாள். திவ்யனும் பாய்ந்து வந்த அவளது வாளினை தடுத்து நிறுத்தியபடி, அவந்திகா, உன் தோல்வியை ஒப்புக்கொள், இல்லையேல் உன் தாக்குதல் பெரும் விபரீதத்தை விளைத்துவிடும் என எச்சரிக்கை செய்தான். ஆனால் அவள் கேட்பதாக தெரியவில்லை. திவ்யனை வீழ்த்துவதிலேயே குறியாக தாக்கிக் கொண்டிருந்தாள். சரமாரியாக வாளினை திவ்யனை நோக்கி வீசினாள். எச்சரிக்கையுடன் அவளது வாழ்வீச்சினை திவ்யன் தடுத்து கொண்டிருந்த போது அவனது கழுத்தை தாக்க வாளினை பின்புறமாக இழுத்து வேகமாக ஓங்கினாள். அந்த சிறிய இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட திவ்யன் அவளை நோக்கி தனது வாளினை வீசினான். அடுத்த கணம் தோளில் அணிந்திருந்த அவளது நீண்ட சீலை துணி வெட்டப்பட்டு மண்ணில் விழுந்தது. ஆத்திரத்துடன் அவனை நோக்கினாள் அவந்திகா. முகத்தை மூடியிருந்த கருப்பு துணிக்குள் அவன் சிரித்ததை அவள் உணர்ந்தாள். அவனை நோக்கி ஆக்ரோஷமாக மேலும் 2 குருவாளையும் கையில் இருந்த வாளினையும் வீசினாள் அவந்திகா. அதிவேகமாக வந்த 2 குருவாட்களையும் தனது வாளினால் திவ்யன் தடுத்த போதே அவனது கழுத்தை நோக்கி தனது வாளினை வீசினாள் அவந்திகா. அவளது தாக்குதலை எதிர்பார்த்த திவ்யன் குனிந்து கொண்டு அவளுக்கு பின்னால் சென்று அவளது முதுகினை நோக்கி வாளினை வீசினான். சற்றே முன்னே நகர்ந்து அவனது வாளில் இருந்து தன்னை காத்து கொண்ட அவந்திகா, முதுகில் தாக்க நினைப்பதுதான் உங்கள்
எங்கள் ஊரில் வீரமா என எழுச்சியுடன் வினவினாள். அப்போதும் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாகவே நிற்கலானான் திவ்யன். 2 அடி முன்னே வைத்தபோதுதான் அவந்திகா உணர்ந்தாள். அவன் தனது மார்பில் சுற்றியிருந்த சீலை துணியை முதுகில் வெட்டிவிட்டான் என்பதை அவள் தெரிந்து கொண்ட அடுத்த கணம் வெட்டப்பட்ட சீலை துணி அவளுக்கு முன் கீழே விழுந்தது. இடையில் சுற்றியிருந்த பட்டு துணியோடும் மார்பில் கச்சையை மட்டும் அணிந்து கொண்டு நின்றிருந்தாள் அவந்திகா. உடலில் எங்கெங்கு எழுச்சி பெற வேண்டுமோ அங்கெல்லாம் எழுச்சி பெற்று எங்கெல்லாம் ஒடுங்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒடுங்கி நின்ற அவந்திகாவின் உடல் பரிமாணத்தை அப்போதுதான் கவனித்திருந்தான் திவ்யன். கச்சையையும் மீறி விம்மியபடி காணப்பட்ட அவளது யவன சௌந்தரியங்கள், மெலிந்த அவளது இடைக்கு கீழே மீண்டும் அகன்று காணப்பட அவளது உடலின் பரிமாணத்தை கண்டவன் தன்னை மறந்த கிரகத்தில் நின்றிருந்தான். திவ்யனின் கவனச் சிதறலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயன்ற அவந்திகா அவனது வாளினை தட்டிவிட முயன்றாள். ஆனால் கவனத்தை இழந்திருந்தாலும் எச்சரிக்கையுடன் நின்ற திவ்யன் அவளது தாக்குதலில் இருந்து விலகி பிறகு மீண்டும் அவளை தாக்கினான். அவனது வாளின் கூர் முனைகள் தனது உடலை உராய்ந்தபடி செல்வதை உணர்ந்த அவந்திகா அவனது தாக்குதல் தொலைவில் இருந்து பின்வாங்கினாள். சற்று பின்னால் சென்றவள் அவளது உடலை கவனித்தாள். அவனது வாள் அவளது உடலில் எந்த காயத்தையும் ஏற்படுத்தி இருக்கவில்லை. அவளது தோளினை தீண்டாமல் அவளது கச்சையையும் மட்டும் வாளினால் வெட்டியிருந்தான் திவ்யன். அதை அவள் உணர்ந்த அடுத்த கணம் ஏற்கனவே தன்னை விடுவித்துக் கொள்ள பெரும்பாடுபட்டு கொண்டிருந்த அவளது யவன சௌந்தரியங்கள் அதுதான் தக்க சமயம் என்று விடுவித்துக் கொள்ள கிழிந்த அவளது ஆடை தரையில் விழுந்தது. அவளது ஆடைகள் மறைத்து வைத்திருந்த யவன வளங்கள் சட்டென்று வெளிப்பட உடனே கையில் இருந்த வாளினை கீழே போட்டுவிட்டு 2 கைகளாலும் தனது மார்புகளை மறைத்துக் கொண்டாள் அவந்திகா. இதற்கு முன் அவள் அனுபவிக்காத உணர்வு. வேறொருவன் முன்பு ஆடையின்றி நின்ற அவளது நிலை அவளுக்கு கோபம், ஆத்திரம், நாணம் என அனைத்தையும் ஒரு சேர வரவழைத்திருந்தது. ஆத்திரத்திலும் அவமானத்திலும் அவளது உதடுகள் துடித்து கொண்டிருக்க, நான் தான் அப்போதே தெரிவித்தேனே, முறையில்லாமல் தாக்க வேண்டாம், விபரீதம் நிகழ்ந்துவிடும் என்று நீதான் கேட்கவில்லை என தெரிவித்த திவ்யன் அவளை நோக்கி நடந்து வந்தான். அவன் அவளை நோக்கி நெருங்கி வருவதை பார்த்த அவந்திகா, என் அருகில் வராதே என கூறிக்கொண்டு பின்னால் நடந்தாள். ஆனால் அங்கே சுவர் நிற்க அவளால் மேற்கொண்டு பின்வாங்க இயலவில்லை. என் வீரர்களை நான் அழைத்தால் அவர்கள் உன்னை கொன்று போட்டு விடுவார்கள். உனது வீரர்களா? ஆம். இப்போதா? முடிந்தால் அழைத்து பாரேன் என திவ்யன் தெரிவிக்க அடுத்த கணம் அவந்திகா வீரர்களை அழைக்க வாயை திறந்தாள். ஆனால் அவளை நோக்கி பாய்ந்த திவ்யன் அவள் மேற்கொண்டு பேசாத அளவிற்கு அவனது வாயை மூடினான். ஆத்திரத்தில் மதியை இழந்து விடாதே, நீ இருக்கும் இந்த நிலையில் உன் வீரர்களையும் வீராங்கனைகளையும் எதற்கு அழைக்கிறாய் என தெரிவித்தவன் அவளது இதழ்களிலிருந்து தனது கையை மெதுவாக எடுத்தான். அவளது சிவந்த இதழ்களும் அவள் நின்ற தோரணையும் அவனை அத்துமீறச் சொல்ல, அவனோ தனது முகமூடியை நீக்கி அவனது முகத்தை அவளுக்கு காட்டியவன் தோளில் அணிந்திருந்த நீண்ட துணியை அவள் மீது போட்டு அவளது உடலை மறைத்தான். அவன் அருகில் நெருங்கியதும் ஒரு கணம் துடிதுடித்து போன அவந்திகா அவன் அளித்த மேலாடையை உடலில் சுற்றிக்கொண்டு அவனை நோக்கினாள். களங்கமில்லாத பார்வையால் அவளை நோக்கிய திவ்யன், வாட்போரில் தோற்றால்தான் அடிமை என்றாய், ஆனால் இப்போது நான் வெற்றி பெற்றும் அடிமையாகி விடுவேன் போலிருக்கிறதே என சிரித்தபடி தெரிவித்தான். மனதில் ஆத்திரமும் அவமானமும் தோன்றியிருந்தாலும் நாணத்தை முதல் முறையாக உணர்ந்த அவந்திகா தரையை நோக்கினாள். அதை பார்த்த திவ்யன் கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருப்பதை விடவும் நாணத்தில் தரையை நோக்கும் போதுதான் நீ பேரழகியாக தெரிகிறாய் என கூறியவன் திரும்பி நடக்கலானான். அவந்திகா அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். திடீரென்று திரும்பியவன், நதிக்கரை மாளிகை எந்த பக்கம் இருக்கிறது என வினவினான். நீ அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்தாள் அவந்திகா. ஏன்? அங்கே சென்றவர்களோ அல்லது அடைக்கப்பட்டவர்களோ உயிரோடு திரும்புவதில்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை போலவே அந்த மூவரையும் தேடிக்கொண்டு பலதேவன் சென்றிருக்கிறார். அவரிடம் நீ சிக்கினால் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் இளவரசி. அம்மாளிகை இருக்கும் திசையை காட்டுங்கள். அவந்திகா பார்வையை மேற்குப்புறமாக திருப்பினாள். அவளது விழிகளின் அசைவினை புரிந்து கொண்ட திவ்யன், நன்றி என கூறிவிட்டு சாளரத்திலிருந்து கீழே குதித்து இருளில் மறைந்தான். அவன் சென்ற திசையையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்த அவந்திகா தன்னையும் அறியாமல் அவனது கரங்கள் தீண்டிய அவளது இதழினை வருடிக் கொண்டிருந்தாள்.